இப்ப எனக்கு விருப்பப்படுற விஷயத்த மட்டுமே பண்றதுதான் வாழ்க்கையா? எவ்ளோ மண்டேனான விஷயங்கள் இருக்கு. இன்ஃபாக்ட் துணி துவைச்சா தானே போட்டுக்க முடியும். அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ரீஃப்ரேமிங் நடக்குது. என்னன்னா, முக்கியமானதுக்கு முதல்ல நம்ம நேரத்த செலவு பண்றோம். அதுக்கப்புறம் அடுத்து முக்கியமா இருக்கிற செகண்டரி, டெர்ஷரி உள்ள விஷயங்களுக்கு மீதி எப்படி நேரம் இருக்கோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இன்ஃபாக்ட் இட்ஸ் அ சீக்ரெட் டூ. நம்ம இம்பார்ட்டன்ட்டான பிரையாரிட்டீஸான விஷயங்களுக்கு நம்ம வந்து டைம் ஒதுக்குன பிறகு, நம்மளோட பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நிறைவேறாம போகவே போகாது. இட் வில் டேக் கேர் ஆஃப் இட்செல்ஃப். எப்பயுமே நீங்க நல்லா பாருங்க. நம்மளுக்கு நம்ம பிரையாரிடைஸ் பண்ணல அப்படின்னா, வேற வேற யாரோ ஏதோ ஒண்ணு கூப்பிடுவாங்க. வேற ஏதோ யாரோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிரையாரிடைஸ் பண்ணலைன்னா, யாரோ ஒருத்தவங்க எதையோ ஒண்ணு பிரையாரிட்டி குடுத்து, நம்மள நம்ம வேற எப்படியோ எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். நம்ம நம்ம நேரத்த வந்து அந்த மாரி செலவு பண்ணிருவோம். பட் இப்போ நம்ம முதல்ல முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் டைம் ஒதுக்குன பிறகு, இந்த அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாம் தன்னைத்தானே டேக் கேர் பண்ணிக்கும். இப்ப நம்ம சாப்பிடாம இருக்க போறோமா? துவைக்காம இருக்க போறோமா? இது பண்ணாம இருக்க போறோமா? இல்ல. அதெல்லாம் இட் வில் பி டேக்கன் கேர். பட் அதுக்கான நெசசரி டைம் அந்த மினிமம் டைம் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவே.